பிச்சு விட போகுது. காலைல பார்த்தா டவுசரோட தெரியும் அவர் வரும்போது. புள்ளியை காட்டிட்டு நல்லா இடத்துல வெய்ய. நல்லா ஒன்றும் அப்படி திட்டா ஏமா கேட்குறியா? ராத்திரி திண்டா கறிக்கு எல்லாம் பிச்சுக்கிட்டு பிடிச்சான். என்ன சொல்ற? முடியாதுடா. அதே மாதிரி காலை மட்டும் இல்லாத இழுத்துக்கு அங்கிட்டு அப்படியே பிடிச்சிட்டு தான் படிக்கணும். தடுத்துட்டு வராது. உள்ளே எடுத்தோம் இல்லையா? வார உள்ளே எடுத்து இந்த வேலை இருக்குல்ல, குட்டி விடணும்ல. குட்டி விடணும். ஒரு ஆட்டு கண்ணுக்கு மருந்து. உள்ள இந்த குட்டியை விடனே ஒரு ஆட்டு கண்ணுக்கு மருந்து வைக்கணும். எடுத்துட்டு வரேன். நல்லா குடிக்க விட்டு உள்ள விட்டு போ. அவங்க அம்மாடி மச்சு பக்கப்படுத்து. பாலை குடிச்சிட்டு டானிக்கு வேணுமா? டானிக்க குடிச்சியா? பார்க்குற பேர் டானி குட்டிகளோட சிரிப்பாக இருக்கு. இருக்குமா? அவங்க பிள்ளையோட பேசுகிறோமா? அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறா. அவருங்க அங்கேயும் வருங்க. ரொம்ப செல்லமாக வச்சிருக்காங்க. ம் பாரு அடுத்தாட்டு போய் தொடுக்கு தேட்டுற கல்யாணி. ஓ அடி கொடிடமா. சரி போ, இழுத்து போட்டு இது கல் எடுத்து வைங்கப்பா. நான் காற்றுல பறந்துக்கிட்டே இருக்கு. இதை பிடி. காற்று அடிக்குதா? போட்டு அலசுங்க நீ. கொஞ்சம் நீட்டமாக இருக்குது. இது தான் நீட்டமாக இருக்குது. இந்த எலும்பு அங்கே தள்ளிட்டு இந்த கறியை ஒன்று எடுத்துக்கிட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த முனியாடு வெட்டி வச்சுக்கலாம். குச்சி ஆட்டமா, பல் வளர்க்குற குச்சி ஆட்டமா. அப்படிதான் இருக்கும். உதவி காலாக இருக்கும். இருக்கு காலு தான். போட்டாங்க. ஏன்னா மணல் அப்படியே பிடிச்சிக்கிறான். அவனு கடை பெருசா எத்த தண்ணி என்னோட வேறு இதை ஒரு பீஸை எடுங்கிட்டு எண்ணத்தை விட்டுட்டு இதை எடுங்க. அரிச்சு எடுத்து இது ரெண்டாக இருக்கணும். இதை ரெண்டாக முறிங்க அப்படியே போடுங்க நறுவை. இந்த கொட்டையும் அழைச்சிட்டு வரணும். இதை வரேன். ஒரு அழகு கலக்கணும். கறியே ரத்தமாக தான் இருக்கும். எம்படுறது அதுங்க. அதில் இருக்கு கழிச்சு வர்றது கூட. அதுதான் ஒழுக்கி தள்ளிட்டோம்.
ஆனால் சேர்த்தா எப்படி காட்டில் அரைக்கலாம் இன்னும் காட்டில் இருந்தாரு. ஆமாம் ஆமாம், விட மாட்டாங்க திங்கிறவங்க. கறி நல்லா திங்கிறாங்க. வெளியே போகிறதுனால அதை எதுவும் கிலோட அதை தான் திங்கிறேன், அதான் மெயினும் பாரு. என்ன தெரியுது கறியை பற்றி? ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி காத்தான கொட்டி இதில் அள்ளி போடவா? ஆமாம், அதை போட்டு நல்லா இப்போ இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் அலசி எடுக்கணும். இதில் போடுங்க, இதில் போட்டு கதறி இது அறுக்கணும்ல. அடுத்து இருக்கு எடுத்து பிடிச்சிக்கிற அப்படியே போட்டு கசருங்க. இந்த பண்டாய் வேலைன்னா நமக்கு தெரியாது. காத்துறது அலசுங்க நல்லா. இதுலேயே பல பூச்சி இருக்குது. இதில் இங்கே இருங்க பூச்சியை அந்த பழத்துலேருந்து அள்ளி தந்தது. ஆமாம். அந்த தண்ணியை ஊற்றுமாப்பா, கேடு தண்ணியா? தனியாக ஊற்றி அழகு. இதில் முதல்ல அலசிட்டு அந்த நல்ல தண்ணி ஒரு தடவை அலசிடுங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாள் இந்த பண்டாய் வேலை பார்த்ததுனால தெரியணும் உனக்கு. யாருக்கு? உனக்கு. நான் ஆமாம் நினைக்கிறேன். ஆமாம், அதோட இல்லை, அதுல இல்லை. அதுக்கு தான் கருப்பு வந்து இப்போ ஒரு பொண்ணு பார்த்துருக்கு. ஆக்கி போட்டது. ம், நல்லா பிரட்டியாச்சு. அதில் ஓடுங்க, அலசுங்க போட்டு. இதில் தான் இந்த வாடையை போகும் மஞ்சத்தூளுக்கு. மண்ணுக்குள்ள விழுந்துடாமல் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போடுங்க. தண்ணி தான் கொட்டுது. அது போயிட்டு போகுது. என்ன போயிடும், கட்டிக்கும் வைக்கணும். இதில் கொட்டி அதை பிரிங்க. எதனா வச்சிருக்கு? சும்மா பிரிங்க, அம்மா தான் பிக்கணும். பல்ல வச்சு கடிங்க. இது மஞ்சள் தான் இருக்குது. சிக்கன் பொடி, சிக்கன் பொடி சிக்கன் பொடியா? சிக்கன் பொடியா? கொட்டுங்க எல்லாத்தையும். அப்படியே இதே இது பண்ணி ஊற்றுங்க. நல்லா சுள்ளுன்னு இருக்கும் உரப்பு. பிச்சு கூட போகுது. காலைல பார்த்தா டவுசரோடு தெரியும் அவர் வரும்போது. புள்ளியை காட்டிட்டு நல்லா நல்லா இடத்துல வைங்க. அது நல்லா ஒன்று அப்படித்துட்டா ஏமா கேட்குறியா? ராத்திரி திண்டா கறிக்கு எல்லாம் பிச்சுக்கிட்டு பிடிச்சான். என்ன சொல்கிற? அப்போ ஏன்டா அவன் சொல்லலை? அதுதான் முடியாதானப்பா அப்படின்வா. வராதுப்பா. அது பேஸ்ட் மாதிரி இருக்கும். இங்கேருந்து தள்ளணும் இப்படியா. அப்படியா? என்ன இப்போ பிக்கணும்? பீங்க பீங்க பிச்சை வரைக்கும் அதுதான் உள்ள நிறையா இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சமைச்சு நீங்களே சாப்பிட போறீங்க என்ன? நான் சொல்லிடுவேன் எப்படி எப்படின்னு. நான் அறுவாள் பிச்சு அதே வச்சு இதுனுங்க. அறுவாள் அறுறா அப்போ தானே கவனிச்சு எண்ணாப்படாது வந்து சேர விட்றாத. ஓகே போட்டு கம்பெனி இப்போ 2 தலைப்பாக்கட்டேன். இல்லை இப்போ 2 தலைப்பாக்கட்டேன். நான் ஒரு நாள் பார்த்ததில்ல. இது என்னது? இதுதான் மேட்ரை. நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வீட்டில் அரைச்சி ஊற்றுவாங்க. இது வந்து பாக்கெட்டாக வந்துடுச்சு. இந்த பூண்டு மாதிரி இருக்குமே. இஞ்சி பூண்டு பூண்டு மாதிரி இல்லை, பூண்டு தான். இதானே உரைக்கும். இதான் நல்லா சுருக்குன்றது. ஜேப்பா இருக்கும்ல, காய்ச்சி பார்த்தா வைக்கும். ஆமாம். அது இப்போ 2 பெரட்டுங்க போட்டு இருங்க. உப்பு எடுத்துட்டு என்னப்பா கையை காந்தது? கையை காந்துதா? ஓகே பிச்சு விட போதா இப்போ வதக்கத்தானே? இது வதக்கத்தான். எண்ணெயை ஊற்றி அப்படியே அள்ளி போட வேண்டியதான். செத்தோட கூறட்டேன். போய் குளிச்சுட்டு தண்ணி அள்ளிட்டு வரான்.
இன்னும் குளிக்க போல. ஏடா நீ என்ன இப்போ சேட்டை வணிக்கிறா, நான் இப்போ என்ன வணிக்கிறா வந்து. அப்போனா அது வரைக்கும் ஊறட்டும். தீயை பற்ற வச்சு ரெடி பண்ணு, வந்துடுவோம் நாங்கள். வைக்கலாம். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வைக்கணும். பட்டையோடு வைக்கக்கூடாது, ஒன்றா போயிடும். அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டோம்னா ஒரு எல்லாம் நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் ஊறட்டும் நல்லா. கடனாடி எதுவும் பொரியலோ? ஆமாம். எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வரீங்களா? எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வாங்க. இருக்காது, நீங்களே சொல்லிடுங்க. இங்கேயே அந்த கடையில் இருக்கு, நேற்று போனோம்ல. ஆமாம், அந்த கடையில் இருக்கா, இந்த கடையில் இருக்கு. ஒரே ஒரு பழம் மட்டும் வாங்கிட்டு வாங்க. இதுக்கு ஒரு காவு கொடுக்கணும். எலுமிச்சை பழம் நறுக்கி. உடம்புறத்தடியில் தான் இன்றைக்கி சமையல். இங்கே எங்கன்னா தான் காற்று இல்லாமல் அனவாக இருக்குது. இங்கிட்ட நம்ம ஆடு கிடக்கு. பாய்ஸ் எல்லோரும் தூங்குறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ தான் நிம்மதியாக தூங்குவாங்க கொசுவலை போட்டதுக்கு. சரி, நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வரட்டேன். அதுக்குள்ளே நம்ம அடுப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம். இல்லையாம்டா, நானே 4 கடை பார்த்தேன். இல்லையாம்மா? 4 கடைக்கு போயிட்டு வந்தேன். இங்கே இருக்காதான், அதான் வந்தேன். ஏன்னா ஆபத்துக்கு நினைக்காது. தலைவலிக்கிற மாத்திரையோட அலையமாமி வாங்க முடியும். ஆடு கரண்டி தட்டு கறி எடுத்துருந்தியா? கறி இருக்குல்ல வாளியில். எலுமிச்சை பழம் இல்லையோ? இங்கே இல்லை, எல்லா கடையும் அதே. கறி எடுத்து போடுங்க. கறி எங்க? பார்த்து முள்ளா கிடக்கு. உடமரம் இருக்க கொண்டு தான் ஓரளவு காற்ற இது பண்ணுது. தள்ளி போடவா? போடுங்க, காஞ்சிருச்சு. கிண்டி விடுங்க அப்படியே. இங்கே அந்த ஆளுங்க வரு வரு வரு. பெருசு ஒரு சத்தம் போட்டாச்சு. தட்டை இருந்து கொத்திண்டா. இது என்ன என்னடா அது? என்ன தட்டு இருக்கு? அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. ஐயே, அந்த தட்டா மேலே இருக்கேன். அப்படியே இருக்கட்டும், அப்படி தானே இருக்கட்டும். ஒரு ஒன்சார்ஜா ஒயிஞ்சடாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்கலாம். சட்டியும் திருவோடு மாதிரி இருக்கு. ஒரு பக்கத்து நெளிஞ்சு போய் அப்படிதான் இருக்கு ஜாதி. ஒரு பழமொழி இருக்குப்பா. ஒரு இது கடையில் எழுதி போட்டிருக்காங்க, டீ கடையில். இருவடை எடுத்து ஒரு வடை என்பவர் திருவோடு எடுத்து தெருவோடு போவார் அப்படின்னு. எப்படிமா 2 வடை எடுத்துகிட்டு 1 வடை தான் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போவாங்கல்ல அவங்களுக்கு.
அப்படியா? ஆமாம், பொய் சொல்லணும்னா பிச்சை தான் எடுக்கணும். சரி சரி சரி. முக்காடு ஓடிக்கிறவங்க எப்போ ஆடு கடற்கரையிலே நின்றுச்சு. நம்ம அப்படி இருக்காருக்கு சொல்லுவேன், நாய் உடைக்கணும். கிட்ட போய் பார்க்குறப்ப வேற அப்பு. அதோட என்ன எனக்கா சிக்கன் சொல்லி இப்ப என்ன போய் அப்போ கோவிச்சுக்கிறாதியா? நான் எங்கள் அப்புன்னு சொல்லி வந்தேன். வேற அப்பு. இங்கே வேற அப்பா இருக்கியா அப்படின்னு. அந்த நேரம் 2 அப்பு. அதையும் கோவிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த நேரம் 2 அப்பு அப்பி விட்டுருக்கேன்னு. வேண்டாம். அது ஒரு பெரிய கதையாக போயிருக்கும் அவளுக்கு. என்ன போய் எடுத்தது அடிக்கிறாரு போய். இன்னும் சொல்லுங்க. நல்ல ஆளு. அது சந்தான திருப்பி வந்துடும். பிரட்டு விடு, எல்லாம் பிரட்டு விட அது அப்படியே வேகட்டேன். கருப்பாக போயிடணும் கறி. அதான் ஒன்றும் பண்ணாது. கேமராமில் அளவு கொண்டாந்துருக்காங்க. கறி நல்லா வெந்திருக்கானு. ஒரே கறிக்கு விடாம சரியா இருக்கா, எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. வீட்டுக்கு போகணுமா? இல்லை இங்கே தான் அம்மா தான் கூடு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டேன். ஆ இங்கிட்டு தானே பாருங்கப்பா, அது தொழில் போட்டு மாட்டேன். திண்டு பாருங்க கறி எடுத்து. உப்பு வெந்திருக்கானு பாருங்க, நல்லா உப்பு சேர்ந்துருக்கா வெந்திருக்கானு. என்ன அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடும். நல்லா வத்திடுச்சு. கறி வச்சுதா கருப்பா போச்சு. என்ன கணே? இந்தா கட்டை போய் வச்சு இறக்குங்க. அது இடங்க கட்டப்பை. இது என்னது? அடுப்பில் வச்சுக்காது அடிச்சுக்கோங்க. என்ன அப்பா, அது தூர் பக்கெட்டு இதுதானே இறக்குங்கப்பா. அப்படி பிடிச்சி துணி மாதிரி ஒத்த கையில் இறக்கிடலாம். என்னமோ பண்ணுறாங்க இப்போ, அதோட முடிஞ்சு. அப்படியே வைங்க. மூடி உங்கள் சோத்தட்டி எங்கே இருக்குது? கொண்டு போயிட்டீங்களா? அப்படியே இங்கே ஒரு தான் எடுத்துகிட்டு வந்தா ஒன்றா சாப்பிடலாம்ல? ஆ ஆடுப்பா, அது உள்ளே பற்றி விட்டீங்களோ? ஒன்றா சாப்பிட்டா நிறம் சாப்பிடலாம்.
போதும் பல்லுக்குள்ள போய் தெரியும் 3 துண்டு போதுமா? 3 துண்டுக்கு அதுக்கு இது 1 கிலோ. அப்படியே இது மாதிரிலாம் இருக்குது, அல்வா துண்டு மாதிரி. அப்படியே அள்ளி வைங்கப்பா. நீங்கள் கொஞ்சம் அள்ளி வைங்க. நீங்கள் அவங்க யார் திங்கிறா? நானாக திங்க மாட்டேன். நீங்கள் மட்டும் வளைச்சி பிடிச்சி அள்ளி வச்சிடாதே. என்ன பண்ணுறீ நீங்கள்? என்ன பண்ணுறீ அப்போ? இல்லை இல்லை அடியிலேருந்து இது வேணுங்கப்பா. கரண்டி அதான் நம்மள ஐயா ஐயா போதுமாம்மா, போதும் 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 போதுனா யாரு எடுத்து அள்ளி சாப்பிடுங்க. தா இருக்குதானா? அது போல ஒரு சட்டி இருந்திருக்குப்பா. எனக்கு அந்த மூடியில் வச்சுருங்க. அது வந்து புளிக்குழம்பு. ஒரு பாட்டு ஒன்று இருக்குப்பா, 8 அடி தூக்குக்குள்ள சந்தையா எத்தனை நாள் இருப்பாய். அந்த பாட்டுக்கு தான் மொத்த வீடு கட்டித்தாரேன் திருத்தணி மலையினோட மீன் பாட்டில் வரணும். அது நமக்கு தான் பொருந்தேன். மட்டை கொடலாக அது நிறையா கனி இருக்கு. பாடுங்க. அது எப்படி பாட்டை பாடுங்க. மட்டை கொடலாக அது நிறையா கனி வடிச்சு வெளியோர கொடி வந்த நங்கும் தந்த நெஞ்சவையோர. நல்லா இருக்கு பாட்டு. சாப்பிட்டு வாங்கிக்க கொஞ்சம் புளிப்பு குழம்பா. இதடா தென்னை இலங்கை எப்போது தாண்டு கருங்கடலை. அஞ்சனம் ஒன்றும் இல்லையோ? அஞ்சனம் பெரிய அஞ்சனம் ஒன்று இருக்குது. என்ன இருக்கு போட்டு என்னன்னு பாருங்க. எனக்கு வேணாம். நமக்கு என்ன இருக்குது? கருணக்கிழங்கு அதெல்லாம் வேணாம். உப்பு போடலப்பா அதில். சரி, சோத்தில் இல்லை, சோத்தில் இல்லை, உப்பு இல்லை. என்னோட ஆமாம் பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. குழம்பு உப்பு இருக்கு. வைக்கிறேன், சாப்பிட்றீங்களா? என்ன எதில் வைக்க போகிற? எதில் வைக்க? சோத்துலாம் வைக்க முடியாது. அப்போ என்ன என்ன பின்னமா? ஐயா அதில் ஒரு நேரம் ஐ அது உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அது உங்களுக்கு தெரியுதாக்க? இது ரொட்டியான தட்டில்
இதெல்லாம் தூங்கவா இன்னைக்கு? ஆடு உள்ளே இருக்கிறனால உள்ளே போய் தூங்க முடியல. அப்பா ஆட்டோட போய் படுக்கவா? ஆ கொசு இல்லை, அதனால கிடக்கலாம் இதில். என்ன அப்படியே கவுருது? ஐயா என்ன உள்ளே படுத்துக்கிறான் அப்படியே கவுத்துறீங்களா? படுத்தினாக்கா இப்போ உனக்கு கரைச்சல்ல. ஆ எந்த கரைச்சல முழுவதும் காற்று அடிக்காது, பேத்து அடிக்காது. கொசு வந்து அண்டாதா? சொல்கிற கேளு, தூக்கிட்டு வரையில தூக்கிட்டு வா, வந்து அதோட இப்படி வச்சிரு, முடிஞ்சு. எந்த இதுமில்ல, உனக்கு காற்று அடித்தாலும் ஒன்றும் பண்ணாது. எப்பா இப்படியே அதுக்காண்டி தூங்க சொல்றியா? நான் என்ன சொல்கிறேன்னா, அடியில் பொத்துக்கிட்டு போவோ? இந்தா இங்கிட்டு போகலாம், ஆ இங்கிட்டு போயிட்டு அப்படியே கூட்டம் வச்சுக்கிற வேண்டியானே. ஆனால் வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு காற்று அடித்தாலும் மேலே விழுகாது. வச்ச பாரு. ஆமாம். அது மாதிரி வச்சா காற்று கற்று அடிச்சுன்னா மண்டையில் விழுந்துடும், இரும்பு. ஆமாப்பா. ஐடியா அப்புறம் உனக்கு நான் உள்ளே போனோன்னா அப்புறமா கவுத்திடுங்க. ஆ நானும் டெய்லி போகிறேன். அப்படியே கவுத்துருங்க, காற்று ஒன்றும் வரக்கூடாது. மழை பெஞ்சாலும் வராது. உனக்கு வந்து சிக்கன் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். மழை பெஞ்சா விழுகாதுடா. அதே மாதிரி காலை மட்டும் இல்லாத இழுத்துக்கு அங்கிட்டு அப்படியே பிடிச்சிட்டு தான் படிக்கணும். கரைச்சிடும் வராது. கிளை காத்தான் அடிக்கும், அதுக்கு தான் கிளை காத்தான். போய் சூப்பராக கிச்சனு நான் படுத்தலாம் இல்லை, காற்றுக்கிட்ட எதுவும் வராது. ஆனால் வந்து எந்த இதுவும் இருக்காது. வீடாக தான் காற்று வரேன் ஜன்னல்ல இருந்து. இப்படி எட்டி பார்த்துக்கிற வேண்டியதான். மழை வரையில இதை மட்டும் திருவிச்சு அந்த பாயை, சரியா? இந்த பாயிலேருந்து தண்ணி உனக்கு ஓடியாரும். அதுக்கு தான் இப்போ வந்து வெளியில் இருக்குது. இப்போதைக்கு இருக்கட்டும், மழை வந்தா திருவி இல்லை அனவாக இருக்கும் இதுக்குள்ளே. நம்ம தான் இன்றைக்கி ஆட்டை பார்த்துக்கிறேன்னு. ஆடு கிடக்கு இங்கே கிடக்கு.